தமிழக அரசு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக சென்னை எண்ணூர் பகுதியில் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறிய இந்த வாயு கசிவு முற்றிலும் நிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம் என அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதாவது நேற்று நள்ளிரவு 11:45 மணியளவில் கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் என்னும் நிறுவனத்தில் அமோனியா குழாய்களில் இருந்து ஏற்பட்ட வாயு கசிவினால் அருகில் உள்ள பொதுமக்களுக்கு கண்ணெரிச்சல், மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டன. சென்னை எண்ணூரில் இயங்கி வரும் இந்த கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் தொழிற்சாலையில் விவசாயத்திற்கு தேவையான உரங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு அமோனியா திரவம் மூலப்பொருளாக தொழிற்சாலையின் வளாகத்தில் சேமிப்பு தொட்டியில் சேகரிக்கப்பட்டு வருகிறது. தேவைப்படும் அமோனியா திரவம் அவ்வப்போது வெளிநாடுகளில் இருந்து கப்பல் மூலம் இறக்குமதி செய்யப்பட்டு எண்ணூரில் அமைந்துள்ள சிறு துறைமுகங்களில் உரிய குழாய்கள் மூலம் இந்த தொழிற்சாலையில் உள்ள சேமிப்பு தொட்டியில் சேகரிக்கப்பட்டு உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று குறிப்பாக 11 மணி அளவில் தொழிற்சாலையில் உள்ள குழாய்களில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவினால் தொழிற்சாலைகளின் அருகே உள்ள குடியிருப்புகள் பகுதிகள் வாயு கசிவினால் தொழிற்சாலையின் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளில் வசித்து வந்த பொதுமக்களுக்கு கண்ணெரிச்சல், மூச்சு விடுதல் சிரமம் போன்ற உபாதைகள் ஏற்பட்டன. வாயு கசிவினை கண்டறிவதுடன் தகுந்த நிபுணர்கள் உடனே வரவழைக்கப்பட்டு 20 நிமிடங்கள் அந்த தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. மேலும் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் ஒன்றிணைந்து போதுமான ஆம்புலன்ஸ்களை உடனடியாக ஏற்பாடு செய்து நிலைமை சரி செய்யப்பட்டது பார்க்க முடியுது. இந்த வாயு கசிவினால் பெரிய குப்பம், சின்ன குப்பம் மற்றும் அருகில் உள்ள பகுதியை சேர்ந்த சுமார் 60 பேருக்கு கண்ணெரிச்சல் மற்றும் மூச்சு விடுதல் சிரமம் ஏற்பட்டதை அடுத்து ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மற்றும் அதன் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்போது 52 பேர் மருத்துவமனையில் தொடர்ந்து கண்காணிப்பில் உள்ளனர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு மருத்துவ பராமரிப்பு மற்றும் சுகாதார ஆலோசனைகளை வழங்குவதற்காக 2 நுரையீரல் நிபுணர்களை கொண்டு 5 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டன. மேலும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்டதை சந்தித்து உரிய விசாரணை மேற்கொண்டது கூட பார்க்க முடியுது. தற்போது குழாயில் அமோனியா கசிவு இல்லை என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உறுப்பினர் செயலர், சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகத்தை சேர்ந்த நிபுணர்கள், ஒன்றிய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மண்டல அலுவலகத்தை சேர்ந்த அலுவலர், தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனர், நீரி அதாவது மத்திய தோல்துறை ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கத்தின் அலுவலர்கள் உறுப்பினர்களாக கொண்ட தொழில்நுட்ப குழு ஒன்று உடனடியாக அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழு தனது உடனடி மதிப்பீட்டு அறிக்கையை 24 மணி நேரத்திற்குள் அரசுக்கு சமர்ப்பிக்குமாறும் தனது விரிவான அறிக்கையை 3 நாட்களுக்குள் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளது. மேலும் கப்பலில் இருந்து கொண்டு வரப்படும் அமோனியாவை வெளியே எடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் குழாய்களை முற்றிலுமாக சரி செய்து உரிய பரிசோதனைகள் மேற்கொண்ட பிறகே அமோனியா கப்பலில் இருந்து இறக்கப்பட வேண்டும் என தொழிற்சாலை நிர்வாகத்திற்கு தமிழ்நாடு அரசால் உத்தரவிடப்பட்டுள்ளது. எனவே வாயு கசிவு முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என தெரிவிக்கப்படுவதற்காக தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து அறிக்கை வெளியிட்டு மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம். உரிய நிபுணர் குழுவை அமைத்து ஆய்வு செய்து வருவதாகவும் 24 மணி நேரத்திற்குள் அவர்களுக்கு உரிய அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இதற்கு பிறகு நடவடிக்கை எடுப்பாங்களா ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு ஏதுவாக பல்வேறு சிகிச்சை அளிக்கப்பட்டுவதாக தமிழக அரசு தெரிவித்திருக்காமல் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் என திரும்பவும் தமிழக அரசு வலியுறுத்தி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் வாயிலாக இந்த அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.